எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்க. ஏற்கனவே மேஷ ராசியின் தன்மைகளை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டோம். இன்றைக்கி ரிஷப ராசியின் தன்மைகளை கொஞ்சம் பார்ப்போமா? ரிஷப ராசி வான் மண்டலத்தில் 2வது ராசி. இதை ஆளும் கோள் சுக்கிரன் ஆவார். இந்த ராசி நிலத்தன்மை உடையது. அதே சமயத்துக்கு இது ஒரு ஸ்திர ராசி, பெண் ராசியும் கூட. இது குறிக்கும் பாகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா? கழுத்து, தொண்டை, இவை இதனுடைய ஆதிக்கத்தில் வரும். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, கார்த்திகை 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள் மற்றும் ரோஹிணியின் 4 பாதங்கள், அடுத்து மிருகசீரிடத்தின் 1, 2 ஆகிய பாதங்கள் ரிஷப ராசியில் வரும். சூரியன் வைகாசி மாதம் ரிஷப ராசியில் இருப்பார். இதனுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காளையை சின்னமாக கொண்டது இந்த ராசி. இந்த ராசியின் தன்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, அந்த ராசிக்காரங்க ரொம்ப பாசமானவர்களாகவும் அடிபணியும் தன்மை உள்ளவர்களாகவும் சாந்த சொரூபிகளாகவும் அதே சமயத்துக்கு கோபம் வந்தால் மிருக குணம் உள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பர். இது குறிக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, மத்தியான பொழுது, அதாவது நண்பகல், காம்பவுண்டு வீடு, அப்புறம் மெயின் வீதி, ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவினுடைய மத்திய பகுதி, பேங்க்கு, அப்புறம் பேங்க்கில் உள்ள லாக்கர் மற்றும் ரகசிய அறைகள், அப்புறம் கஜானா, அது அரசு கஜானா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். கஜானா அறை, பெண்கள் தங்கும் இடங்கள், விளைநிலம், கிழக்கு பகுதி, அப்புறம் வெண்மை நிறம், அப்புறம் அழகுள்ள பொருட்கள் மற்றும் அவற்றை வைத்துள்ள இடங்கள், இவை எல்லாமே இந்த ராசிக்கு சொந்தமானது. பெண் ராசி அப்படிங்கிறதுனால பொறுமையும் இருக்கும், அதே சமயத்துக்கு ஒரு நிலைத்த தன்மை, ஸ்திரத்தன்மையும் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பின்னால் வருவதை முன்னாடியே கிரகித்து சொல்லக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க. அதாவது வருமுன் அறியும் தன்மை இது இவங்ககிட்ட இருக்கும். ரொம்ப தன்னடக்கமானவர்கள். இந்த ராசி பெண் ராசி என்பதனால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையும் ஸ்திரத்தன்மையும் உடையவர்கள். பின்னாடி வரக்கூடியதை முன்னாடியே யூகித்து அறியக்கூடிய தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப தன்னடக்கமாக இவங்க இருப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் யார்ட்டையும் கலகலான்னு பேசுகிறத இவங்கக்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் அமைதியாக ஒரு புன்னகைத்த முகத்தோடு அவங்க வாட்டுக்கு ஜென்ட்லாக வருவாங்க. என்ன சொல்கிறது, பதுமை போல் நடக்கிறாங்கன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா? அது மாதிரி இவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே ஒரு பதுமை போல் இருக்கும். அதே சமயத்துக்கு ஒரு மெஜஸ்டிக்காகவும் இருக்கும். இவங்க ரொம்ப தன்னடக்கம் உள்ளவர்கள். பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி வச்சோம்னாலோ அது அந்த ரகசியம் வெளியே போகாது. அதே போல் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து வச்சோம்னா கூட அது பத்திரமா கட்டாயம் இவங்க நம்மக்கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அதை வச்சுக்கணும், அதை இல்லைன்னு சொல்லணும் அப்படிங்கக்கூடிய அந்த மறைக்கக்கூடிய தன்மையெலாம் இவங்கக்கிட்ட இருக்காது. இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கெடுதி பண்ணக்கூடிய அந்த தன்மையும் இவங்கக்கிட்ட இருக்காது. பொதுவாக அடுத்தவர் குணத்தை இவங்க ரொம்ப மதிப்பாங்க. நம்ம யார் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இவங்க நடத்துவாங்க. அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறதே ரொம்ப மரியாதையுடன் அந்த ஒரு பதவிசாக பேசுவாங்க. இவங்க
ஒரு அலப்பறையாக அந்த ஒரு மாதிரி படோட பாகமாக அப்படிலாம் இவங்களுடைய பேச்சு இருக்கவே இருக்காது. ஒரு ஜென்டிலாக, ஒரு மெஜஸ்டிக்காக, அன்போட, சிரித்த முகத்தோட, ஒரு பாசத்தோடு பேசுகிறது மாதிரி இவங்களுடைய தோரணையே எப்பயுமே இருக்கும். பொன், பொருள், செல்வம், உற்பத்தி திறன், இது எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். பூமி, வீடு, மனை, பண்ணை நிலங்கள், விளைச்சல் நிலங்கள், சேமிப்பு, பண வரவு செலவு, அப்புறம் கலை பொக்கிஷம், அழகு, இசை, சௌகரியம், இது எல்லாமே இவங்கக்கிட்ட சாதாரணமாக ஒரு இயற்கையாகவே இருக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கும். இது எல்லாத்தையும் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. பொதுவாக இவங்க சொன்ன சொல்ல இவங்க மீறுறது இல்லை. தான் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்கள். அதே சமயத்துக்கு தன்னுடைய கொள்கையவும் பெருசாக இவங்க எப்பயுமே விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிட்டாங்கன்னா அதில் ஸ்ட்ராங்காக நின்று அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய திறனும் இவங்கக்கிட்ட இருக்கும். நல்லா பண வரவு உடையவர்கள், அதாவது வரவு செலவு பார்த்துக்கிறதாக இருக்கலாம், அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த துறைகளில் இவங்க இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். நல்ல ஆடை ஆபரணங்கள் அது சம்பந்தமான துறைகளில் உள்ளவர்களாகவும் இருக்கலாம். மரஜாமான்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்புறம் பூமி, மனை, அதாவது பூமி, வீடு அல்லது காலி நிலங்கள், இது சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்வதிலையும் இவங்க ரொம்ப திறமையானவர்கள் என்றே இவங்கள சொல்லலாம். அதே மாதிரி ஆர்னமெண்ட்ஸில் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நல்ல விலை உயர்ந்த மாணிக்க கற்கள் அதை எல்லாத்தையும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, வண்டி வாகனங்கள் அந்த வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, வாசனை திரவியங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் அல்லது அதை விற்பனை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அதே சமயத்துக்கு ஆடம்பரமான விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு அழகான டெக்கரேட்டிவ் திங்ஸ், அந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையுமே தொழிலாக செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இன்னொன்று நல்ல சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறனால கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களாகவோ அல்லது கலைத்துறைக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாகவோ இவங்க இருப்பாங்க. நல்ல அழகாக வீடு கட்டி விற்கக்கூடியவர்களாக அல்லது பூந்தோட்டங்கள் அமைத்து கொடுக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் இவங்க ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இவங்க பொறுமையானவர்கள். ஏன்னா இதனுடைய சின்னமாக காளை வருவதனால் காளை எத்தனை பொதியை தூக்கிட்டு போகணுன்னு சொன்னோம்னாலும் சுமக்கும். அது மாதிரி என்ன வேலையாக இருந்தாலும் நோ சொல்லாமல் அவங்க வாட்டுக்கு வேலையை அசராமல் பார்த்துக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள்தான். என்றாலும் கூட இவங்க பொறுமை இழந்து விட்டால் ரொம்ப ரொம்ப கடுமையாக இவங்க நடந்துக்குவாங்க. அதுலேயும் மாற்று கருத்து இல்லை. இப்படிப்பட்ட ரிஷப ராசியில் பிறந்தவர் நீங்களா? இந்த ராசிக்கு உண்டான குணாதிசயங்கள் உங்களிடம் இருக்கிறதா? கொஞ்சம் கவனித்து பாருங்கள், சரியா? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேயா? இனி அடுத்த ஒரு பதிவில் உங்களை தொடர்பில் வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞானஜோதி சுகுமார். நன்றி, வணக்கம்.